அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பள்ளி இமாம் ஹஜ்ரத் அவர்கள் பத்ரு போகிற குறித்து இன்ஷா அல்லாஹ் பேசுவார். இன்ஷா அல்லாஹ் கிராத்து யார்? அரஃபாத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அரஃபாத்து கிராத்து ஓதுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஹ்முது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்லூபி அலைஹிம் வலல்லாலீன். لإيلاف قريش إيلاف رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على رسوله سيد المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى: وَلَقَدْ صَدَقَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وقال نبينا صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم يقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த மாதத்தில் சிறந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்கான். இந்த உலகத்தில் நம்மளை விட அறிவாளியாக, நம்மளை விட பலசாலியாக, புத்தி கூர்மை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் தராத ஒரு மாபெரும் பாக்கியத்தை, எந்த கஷ்டமும் படாமல், ரத்தம் சிந்தாமல், வேர்வை துளி சிந்தாமல், அழகிய ஒரு வாழ்க்கையை, ஒரே ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கான். இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஒரு முஸ்லீமான பெயரை வைத்து கொண்டு ஒரு முஸ்லீம்களாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க, நிறைய இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, நிறைய இடங்களில் மார்க்க பிரச்சாரங்கள் நடக்குது. ஏன் உலக வரைபடத்தில் இல்லாத இடத்துல கூட இன்றைக்கி இஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த இஸ்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு செய்தி பரவுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இன்றைக்கி போர் நடக்குதுங்கிறாங்க, யாரும் வாள் எடுத்து சண்டை போடுறதில்ல. அவங்கவுங்க நாட்டிலேருந்து என்ன செய்கிறாங்க, ஏவுகணையை வச்சு தாக்குறாங்க. அதில் பாதிப்புகள் ஏற்படுது, நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுது. ஆனால் நேருக்கு நேர் யுத்தகலம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்ததில்ல. இன்றைக்கி இந்த மார்க்கம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அன்னைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் அப்படின்னு நம்ம தினந்தோறும் பேசக்கூடிய அந்த சாதாரண மனிதர்கள் தான். நம்மை விட சாதாரண மனிதர்கள், நம்மளை விட சாதாரணமானவங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, இடம் இல்லை, வசதி இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அல்லாஹ்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை தவிர்த்து, ரசூலுல்லாங்கிற அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து அவங்கக்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த பத்ருடைய யுத்தம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பத்ருடைய யுத்தகலம், பத்ரு போர். உலகத்தில் எத்தனையோ போர் நடக்கும், இன்னமும் நடக்குது. ஒன்று பழிவாங்குதல், இன்னொன்று ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யணும், கைப்பற்றணும். இதான் நோக்கம் போரில் முதல். இன்னொன்று தன்னை தற்காத்துக்கணும், தான் உடைமையை, தான் உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முறை. இந்த போர் அப்படிங்கிறது எல்லா நபிமார்களுக்கும் கடமையாக்கப்பட்டதான் நிச்சயமாக இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் தான் தன்னோட உயிரை, தன்னோட உடைமைகளை பாதுகாக்கிறதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் தான் அந்த யுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. யுத்தம், போர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக காதில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள், போருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. போருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு கடுமையானது அப்படிங்கிறது அந்த களத்தில் நின்றவங்களுக்கு தான் தெரியும். அந்த களத்தில் நின்றவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு யாருமே இல்லை
அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலை தான் அன்னைக்கு இருந்த நபிக்கும் நபியை நம்பி வந்து அந்த தோழர்களுக்கும் இருந்துச்சு. இந்த பத்ரு போரை பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல இந்த பத்ரு போருக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பேசணும். பத்ரு அப்படிங்கிற இடத்துல நடந்த அந்த போருக்கு பேர் தான் பத்ரு போர்னு சொல்கிறோம். இந்த பத்ரு போருடைய சம்பவம் நீண்ட வரலாறு, அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். முதல் விஷயம், இந்த போர் நடந்ததற்கான அடிப்படை காரணம் தெரியுமா? யாரோடையும் சண்டை போடணுங்கிற நோக்கம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் மக்கால கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நிறைய ஹதீஸ்கள் மூலியமாக நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கா விட்டு அனுப்புனாங்க. மக்கால அவங்க சொந்தக்காரங்களை அவங்கள கேவலப்படுத்தினாங்க, அவங்கள அடிக்கிறதுக்கான முயற்சி செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் நிறைய கஷ்டங்கள் நடந்துச்சு, நிறைய சூழல்கள் ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்கள நம்பி வந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி வந்த சஹாபாக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிட்டான்? பொறுமையாகவே இருக்க வச்சுட்டான், பொறுமையாகவே இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தை சொல்லுவான், வல்லாஹு காலிபுல் பி அம்ரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போ எந்த விஷயத்தை செய்வான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எப்போ யாருக்கு வெற்றியை கொடுப்பான், எப்போ யாரை என்ன செய்வான், யாரை ஒடுக்குவான் அப்படிங்கிறது என்ன செய்யாது, யாருக்குமே தெரியாது. இதே நிலை தான் அன்னைக்கு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த 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 விஷயத்தோட தொடக்கம் வந்து ஒன்றே ஒன்று தான், சின்ன காரணம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விஷயத்தை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஷாமில் இருந்து ஒரு வியாபார கூட்டம். பொதுவாகவே அரபியர்கள் வியாபாரம் செய்கிற முறை என்னென்னா, எல்லா மக்கள் என்ன செய்வாங்க, மழை காலத்தில் வியாபாரத்தை முடிச்சுப்பாங்க. வெயில் காலத்தில் வியாபாரம் செய்வாங்க. வெயில் காலத்தில் எல்லாரும் பணம் போடுவாங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாரும் பணம் போட்டு வியாபாரத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. வேறு நாடுகளுக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த பணத்தை என்ன செய்வாங்க, எல்லா மக்களுக்கும் கொடுப்பாங்க. ஒரு 6 மாத காலத்துக்கு அதான் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவைக்குமே. அன்னைக்கு ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்த கூட்டம் வந்து பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தோட தலைவன் யாருன்னா அபு சுஃபியான். அபு சுஃபியானை பற்றி பேசணுன்னா அவர் மிகப்பெரிய அறிவாளி, இராணுவ திறன் உள்ளவர், நிறைய விஷயங்களில் தெளிவான ஒரு ஆள், ஒரு மாபெரும் ஒரு கோத்திரத்துக்கே தலைவர். இப்போ ஷாமில் இருந்து அந்த வியாபார கூட்டம் வருது. முதல் விஷயம் என்னென்னா, சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமிலேருந்து வந்தாங்கள்ல அந்த வியாபார கூட்டம், அந்த வியாபார கூட்டத்தை என்ன செஞ்சாங்க, ஒரு சின்ன கூட்டத்தை 40 கீர்னு சொல்லுவாங்க, 40க்கும் கீழே இருக்க மக்களை அனுப்பி அந்த பொருளெல்லாம் அந்த செல்வங்களெல்லாம் என்னை கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியணும். அவங்க வியாபாரம் முடிச்சுட்டு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அவங்களுடைய செல்வத்தை கைப்பற்ற சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. மக்கால இருந்து வந்தாங்கல்ல, நிறைய சஹாபாக்கள் மக்காலேருந்து வந்தாங்க. மக்கால இருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய பணம், காசு, பொருளாதாரம், உடைமை, அவங்களுடைய துணிமணி முதற்கொண்டு என்ன செஞ்சாங்க, உருவிட்டு தான் அனுப்புனாங்க. அப்போ அவங்க எல்லாருடைய பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் வேட்டையாடின கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் தான். அதில் இருந்த அந்த கூட்டத்தார்கள் தான் என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய உடைமைகள்லாம் கொள்ளையடித்தாங்க. இப்போ இதுக்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுப்பாங்க, அந்த வியாபார கூட்டத்தை மடக்கி அவங்களுடைய செல்வங்களெல்லாம் நம்ம கைப்பற்றிக்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களை அனுப்பி விட்டாங்களே, கொஞ்சம் சஹாபாக்களை, இந்த விஷயம் அபு சுஃபியானுக்கு தெரிஞ்சிச்சு. அபு சுஃபியான் நல்ல தெளிவான ஆள், அது முன்னாடி சொல்லிட்டோம். அபு சுஃபியான் என்ன செஞ்சிட்டாருண்டா, நம்மளை வந்து தாக்க போகிறாங்க, நம்மளுடைய செல்வத்தை பறிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே 2 விஷயம் செஞ்சார். ஒன்று, நான் போகிற பாதையை மாற்றினார். இந்த வழியாக போனால் நம்மளை மடக்கி நம்மளுடைய செல்வத்தெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, அபகரிச்சிருவாங்க. வேறு பாதையை தேர்ந்தெடுப்போன்னு வேறு பாதையை தேர்ந்தெடுத்தார். இன்னொன்று செஞ்சார், இங்கேருந்து மக்காவுக்கு இந்த செய்தியை கொண்டு போகிறதுக்கு அதிவேகமாக குதிரையை ஓட்டக்கூடிய ஒரு ஆளை தேர்வு செஞ்சார். அவர் பேர் லம்லம் கிஃபாரின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செஞ்சாங்க, தேர்வு செஞ்சு நீங்கள் உடனே மக்காவுக்கு போய் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் வந்து எங்களை தாக்க வருது அப்படிங்கிற செய்தி என்ன செஞ்சுருங்க, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா? இது எப்படி நிறுத்திக்குவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்தம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி
நபியுடைய குப்பி, அவங்க பேர் ஆத்திகான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுண்டா, அந்த கனவில் ஒரு மனிதர் வந்து போர் நடக்க போகுது, போருக்கு எல்லாரும் தயாராகுங்க, போர் நடக்க போகுது, போருக்கு எல்லாரும் தயாராகுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு. இன்னொரு கனவு, மக்காலேருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து மக்கால் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லையும் விழுகிற மாதிரி ஒரு கனவு. இந்த கனவை தன்னுடைய சகோதரன் அப்பாஸ் அவங்கக்கிட்ட சொன்னாங்க. இப்போ கனவை வந்து சொல்லிட்டாங்க, அப்பாஸ் அந்த கனவை கேட்டுட்டாங்க. அந்த கனவை தான் கேட்ட கனவை அப்பாஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த கனவை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதம்மா, பொதுவாகவே கனவுகளை வந்து அதிகமான மக்கள்கிட்ட சொல்கிறது நல்லதில்லை, அதிகமாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, என்கிட்ட சொன்னதோடு இருக்கட்டும், ஏன்னா போர்லாம் வேறு சொல்கிற, இது வந்து அபூஜஹல் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அப்படியே அமுக்கி வைக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, உத்பத் இப்னு வலீத் அவரோட ஃப்ரெண்டு, உத்பத் இப்னு வலீத் அவரோட தோழர், நெருங்கிய தோழர், அப்பாஸுடைய நெருங்கிய தோழர், அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரிப்பா ஆத்திகாவுக்கு ஒரு கனவு வந்துச்சான், அந்த கனவுல போர் வருதான், போருக்காக அறிவிப்பு செய்கிறாங்களாம், என்னமோ பாறைல்லாம் விழுந்து மக்காவில் இருக்க வீடுகளெல்லாம் உழுவுதான்ப்பான்னு அப்படி சொல்கிறாங்க. யார்கிட்டையும் சொல்லாத, உன்ட்ட மட்டும் சொல்கிறேன், அம்மானிதமாக வச்சுக்கேண்டு. இவர் போய் பொதுவாக அம்மானிதம்டா ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகுதுண்டா, அது அம்மானிதமாக இருக்காது, அப்படியே அவருக்கு தெரிஞ்சவருன்ட்டு அப்படி மக்கா ஃபுல்லாக பரவிச்சு, மக்கா ஃபுல்லாக இந்த செய்தி பரவிருச்சு. அபூஜஹல் வந்து அப்பாஸை கூப்பிட்டு கேட்டானா, என்ன அப்பாஸ், உங்கள் குடும்பத்தில் ஆம்பளையே இல்லைன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் என்னடாண்ணா போர் அப்படி இப்படின்னு நம்மள்ட்ட என்ன செய்கிறீங்க, பயமுறுத்துறீங்க. சரி ஹைர், நீங்கள் இப்படி வச்சுக்குவோம், உங்களுக்கு 3 நாள் அவகாசம் தரேன், 3 நாள் அவகாசம் தரேன், 3 நாள் சென்று நீங்கள் என்ன செய்யுங்க, போர் நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை வந்து நாங்கள் நடு உச்சந்தியில் வச்சு நான் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் கிட்ட அபூஜஹல் சொல்கிறார். இப்போ அப்பாஸ் வந்து அமைதியாக இருக்காங்க. 3 நாட்கள் கழியுது. இப்போ 3 நாட்கள் கழித்து தான் அபூ சுஃபியான் வந்து ஷாம்லேருந்து வராரு. அந்த செய்தி சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த லம்லம் கிஃபாரி அங்கேருந்து என்ன செய்கிறாரு, மக்காவை நோக்கி குதிரையை ஓட்டிட்டு வராரு. இப்போ 3வது நாள் ஆன உடனேயே அபூஜஹல் என்ன செய்கிறாருண்டா, அப்பாஸை கூப்பிட்டு, என்ன 3வது நாள் ஆச்சு, இன்னும் போருக்கான எந்த விதமான செய்தியும் வரலை அப்படின்னு சொல்லி குடும்பத்தை இவர் பேச 2 பேருக்குள்ளே கைகலப்பு ஏற்படுது. இந்த கை ஓங்கும்போது தான் என்ன செஞ்சுறாங்க, அந்த லம்லம் கிஃபாரி அவர் உள்ளே நுழையிறார். ஒரு நீண்ட சம்பவம், அது சுருக்கமாக சொல்லிக்கலாம். உள்ளே நுழைஞ்சு அவர் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு, குதிரையெல்லாம் குத்திக்கிட்டு, ஒட்டகத்தெல்லாம் குத்திக்கிட்டு வேகமாக வந்து போர் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே ஒரு விஷயத்தை கிளப்புறார். மாதிரி நபியோட கூட்டத்தார் முஹம்மது ரசூலாவுடைய ஒரு பெரிய கூட்டம் வந்து ஷாம்லேருந்து வியாபாரத்திலேருந்து வந்த கூட்டத்தை தாக்கிட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால் அபூ சுஃபியான் அனுப்பிவிட்டாருன்னு இவர் ஒரு பெரிய புரளியை கிளப்புறார். இப்போ அபூஜஹல் என்ன செஞ்சிட்டான், ஒரு யோசனைக்கு ஒரு முடிவுக்கு வரான். என்ன முடிவுண்டா, நம்ம என்ன செஞ்சிடணும், இதோட அவங்கள முடிச்சிட வேண்டியதான், இதோட முஸ்லீம்களை நம்ம என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு வரான். படையை திரட்டுறான். மக்காலேருந்து படைகள் வெளியே போகுது. வெளியே போன உடனே ஒரு செய்தி வருது, அபூ சுஃபியான்றது, நாங்கள் வந்து நல்லா இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வழியை மாற்றிட்டோம், போர்லாம் வேணாம். ஆனால் அபூஜஹல் வந்து என்ன பண்ணிட்டான்னா, இல்லை யாரும் மக்காக்குள்ளே பின்னாடி போகக்கூடாது, போர்னு சொன்னது போர் தான், 1000 பேர் கிளம்பியாச்சு, முன் வச்ச காலை பின் வைக்க வேணாம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டான் அபூஜஹல், எல்லாரையும் கிளப்பி வர்றான். இந்த செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகுது. அபூஜஹல் ஒரு பெரும் படையோட தாக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கும் போகுது. அபூஜஹல் எப்படி சந்தோஷமாக வந்தார் அப்படிங்கிறது செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஆடல் பாடல், பெண்கள், மது, அப்படி போதையிலேயே அவருடைய நேரங்களை கழிச்சு, ஏன்னா இருக்கிறது சொச்சம் பேர் தான், 313 பேர் தான் யுத்தத்திலே கலந்துக்கிட்டாங்க, இவங்க 1000 பேர் இருக்கான். அபூஜஹல்ன்ற பேருக்கு அந்த அபூஜஹலுடைய பேருடைய ஷரகே பார்த்தீங்கன்னா நெருப்பு ஜுவாலையாம். அவன் ஒரு ஆள் வந்து ஒரு ஒட்டகத்தை முழுசாக சாப்பிடுவானா அபூஜஹல், அப்படி ஒரு வீரன் என்பதாகலாம் சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்க 50 பேரும் அப்புறாணிலாம் கிடையாது,
அம்புட்டு பேருமே மக்காலேருந்து கிளம்புன அந்த அபூஜஹலோட கிளம்புன அந்த படை அம்புட்டு பேருமே 1000 பேருமே மிக கொடுமையான மோசமான ஆளுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் போரை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போனதுமே இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு, அல்லாஹ்வுக்காக செய்தல் அப்படிங்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதோட அடிப்படை ஆணி பேர் சஹாபாக்கள் தான். நீங்கள் ஏன் சஹாபாக்களை தூக்கி பிடிக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் சஹாபாக்களை பற்றி பேசுகிறீங்கன்னா, அவங்க செஞ்ச தியாகம் இருக்குல்ல, எல்லாம் இருக்கும்போது ஒருத்தர் செய்கிறத விட எதுவுமே இல்லாத நேரத்தில் செய்கிறோம்ல, அதுதான் தியாகம். அந்த தியாகத்தை சஹாபாக்கள் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்தகலம் குறித்து சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் இருந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு. ஒன்றும் இல்லை, மக்காலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. மதீனாவில் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, தன்னுடைய சஹாபாக்களை கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளே வச்சுக்குவோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் இருக்க மக்கள் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இருக்க இடம் கொடுக்குறாங்க. ஏன் தனக்கு 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக் விட்டு இன்னொரு மனைவி என்ன செய்கிறாரு, தனக்கு தெரிஞ்சவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறார். அந்த அளவுக்கு மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி வரவேற்றாங்க. சஹாபாக்கள் அவ்வளோ கண்ணியப்படுத்துனாங்க. ஏன்னா மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்ததுலேருந்து மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிரச்சனை தான், எல்லாத்துக்குமே பிரச்சனை. 2 கோத்திரத்தாருக்கு மத்தியில் பிரச்சனை, இங்கே யூதன் பிரச்சனை, இதில் வேறு சாப்பாடு இல்லை, சரியான உடமை எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஷ்வரா வைக்கணும். என்ன மஷ்வரா வைக்கணும்? போர் அப்படின்னு சொல்லி அறிவு செய்யணும். போருண்டு, அது போருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நாள் வரையும் தெரியாது, அது யுத்தமாக மாறுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வரையும் தெரியாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா கேட்குறாங்க, என்ன செய்யலாம், இந்த மாதிரி அவங்க வந்துட்டுருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு மஷ்வரா செய்கிறாங்க. இப்போ மஷ்வராவில் ஒரு தயக்கம், மஷ்வரானா ஆலோசனை செய்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தயாராகி வந்துட்டுருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சண்டை செஞ்சு தான் ஆகணும், போராடி தான் ஆகணுன்ற முடிவுக்கு வந்தாச்சு. என்ன பண்ணலாம்? இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள்கிட்டருந்து பதில் வரணும். ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேலேயும் அவங்கள கஷ்டப்படுத்தணுமான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் 17 வயசுலேருந்து ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் சாத் இப்னு முஆத் வரலாறில் ஹதீஸில் அவரை பற்றி பேசணுண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய மரணத்தினுடைய சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷே நடுங்குச்சான். அவருடைய மரணம் அப்படி ஒரு மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அந்த சாத் இப்னு முஆத் செஞ்சது என்ன தெரியுமா? அன்சாரிகளெல்லாம் உட்காந்துருக்கும்போது ஒரே ஒரு 17 வயசு வாலிபன் எந்திரிச்சு நின்று, யா ரசூலுல்லாஹ், யா அய்யுஹர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை நம்பிட்டோம், அல்லாஹ்வை நம்பிட்டோம், உங்களை அல்லாஹ்வுடைய தூதராக நம்பிட்டோம், உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், எப்படி வேணாலும் செய்வோம், எதை வேணாலும் செய்வோம். நீங்கள் கற்பனைன்னு இல்லை, ஒரு வாலிபனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருது. சொல்கிறாரு, நீங்கள் கடலை காமிச்சு அதில் குளிக்க சொன்னால் கூட நாங்கள் குதிப்போம், யாரை சொல்லலாம், கண்ணை கட்டிட்டு குதிப்போம், கண்ணை மூடிட்டு குதிப்போம், நீங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்லிட்டார். அங்கே இருந்த எல்லா அன்சாரிகளுக்கும் புதுசாக ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிச்சு. ஒரே ஒரு ஆள் அங்கே இருந்த எல்லா மக்களுடைய ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டார், உள்ளே இருந்த விஷயத்த வெளிப்படுத்திட்டார். ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். சாத் இப்னு முஆத் சொல்லிட்டாரு, கிளம்புங்க போருக்கு அப்படின்னு கிளம்பியாச்சு. அதில் தான் நிறைய சஹாபாக்கள், சின்ன 16 வயசு சாத் இப்னு அபி வக்காஸுடைய தம்பி உமைரா போன்ற சின்ன வயசில் இருந்த எல்லா வாலிபர்களும் அந்த போரில் கலந்துக்கிட்டாங்க. அந்த யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் யுத்தத்தில் போய் நாங்கள் நிற்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிட்டாங்க யுத்தம் எப்படி நடக்கும், யுத்தத்தில் யாரெல்லாம் மரணிப்பாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டாங்க. அதிகமான மலக்குகள் கலந்து கொண்ட யுத்தம் அது. ரெண்டு யுத்தத்தில் மலக்கு கலந்துட்டாங்க, ஒன்று ஹுனைனில், இன்னொன்று பத்ர் ஹுனைன். பத்ரில் சஹாபாக்கள் யுத்தம் செஞ்சாங்க, மலக்குகளும் யுத்தம் செஞ்சாங்க. ஹுனைனில் மலக்குகள் நின்றாங்க, அதிகமான மக்களாக இருந்தாங்க. இப்படி யுத்தம் நடக்குது, அபூஜஹல் யுத்தத்துக்கான அறிவிப்பு நடக்குது, அபூஜஹல் வரான், இரவுகள் கழியுது, ஒரே கவலையில் இருக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியான மக்கள். யுத்தம் நடக்குது. அபூஜஹலுக்கு அப்போ கூட என்ன சிந்தனை, அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவங்களுக்கு இந்த கூட்டத்தை கம்மியாக காமிச்சிட்டோம். அபூஜஹலுக்கு சஹாபாக்கள் கூட்டம் கம்மியாக தெரியுது, சஹாபாக்களுக்கு அபூஜஹலுடைய கூட்டம் கம்மியாக தெரியுது. இப்போ அபூஜஹல் அந்த போருக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம்,
இல்லை ரொம்ப அதிகமான ஆள்லாம் இருக்க மாதிரி தெரியல, ரொம்பலாம் கஷ்டப்பட்டுக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச போகிற இதான். காலையில் தொடங்கி மதியானம் முடிஞ்சிருச்சு இந்த யுத்தம். அதிகமான அல்லாஹ்வுடைய உதவி கிடச்சிச்சு. மலக்குகள் யுத்தம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கையை தூக்கணும் தலை விழுந்துச்சு. புதுசான ஆள் இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே இறங்கி வந்துட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மலக்குகள் வந்தாங்க, யுத்தம் நடந்துச்சு. 313 சஹாபாக்கள் 1000க்கும் மேற்பட்ட காஃபிர்கள் செஞ்சாங்க, அடித்து துவம்சம் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய பலகீனமான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவி கிடச்சிச்சு இந்த பத்ருடைய யுத்தத்தில் தான். இந்த யுத்தகலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நடந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. இந்த பத்ருடைய யுத்தம் நடந்தது பார்த்திங்கன்னா, அதிகமான ஆயுதம் கிடையாது, அதிகமான வாகனங்கள் கிடையாது. 3 பேருக்கு ஒரு வாகனம் தான். ரசூலுல்லாஹ்க்கு, அலி ரலியல்லாஹு, லுபாபாவுக்கு ஒரு ஒட்டகம் தான். அதில் தான் அவங்க பயணித்தாங்க. இப்படி ஆயுதம் இல்லை, சாப்பாடு இல்லை. ரமலான் பிறை 17 என்ன செய்வாங்கப்போ? ரமலானில் கடுமையான அந்த நாளை வந்து யௌமுல் ஃபுர்கான் அப்படின்னு சொல்லப்படுது. யௌமுல் ஃபுர்கான், நீதத்துக்கும் அநீதத்துக்கும் இடையிலான அந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யுத்தகலம் அப்படிங்கிறது சஹாபாக்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பலகீனமான மக்கள்னு சொல்லிக்கிறோம், நம்மளை நாமளே சொல்லிக்கிறோம். நம்ம எந்த விதத்தில் பலகீனமான மக்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களோட நம்ம பலகீனமான மக்களா, இல்லை தியாகம் செய்கிறோமா? ஏன் நம்ம அந்த வரலாறுகளை பேசணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒருத்தர் 100 ரூபா பள்ளியாசில் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேரை நோட்டீஸில் போட்டு அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறோம். இவர் இந்த விஷயத்தை செஞ்சார், அல்லாஹ்வுக்காக செஞ்சார். ஒரு 100 ரூபா கொடுத்தவருக்கு இவ்வளோ பிரதிபலன் இருக்கும்போது, இவ்வளோ பிரதிபலன் அவர் எதிர்பார்க்கும்போது, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக, மார்க்கத்துக்காக உயிரை துச்சமாக கொடுத்தாங்கன்னு சஹாபாக்கள். அவங்கள பற்றி நம்ம ஞாபகப்படுத்தி தான் ஆகணும், அவங்கள பற்றி பேசி தான் ஆகணும், அவங்கள பற்றி சிந்திச்சு தான் ஆகணும். இன்றைக்கி அவங்களோட ரத்தம் ஓட்டப்பட்டு தான் இன்றைக்கி முஸ்லீமாக உட்காந்துருக்கோம். இன்றைக்கி மக்கள், குழந்தைகள் இறந்து போகிறாங்க, கொல்லப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு கை இல்லாமல் சஹாபாக்கள் யுத்தத்தில் இருந்துட்டாங்க. கை இல்லாமல், தலை இல்லாமல், காது இல்லாமல், கணவன் மனைவி இழந்து, மனைவி கணவனை இழந்து, தகப்பனை இழந்து நின்ன பிள்ளைங்கள்லாம் சஹாபாக்களில் இருந்திருக்கிறாங்க. இந்த பத்ருடைய யுத்தத்தில் 300 பேர் கலந்துருந்தாலும் 13 பேர் மஃபாத்தானாங்க. அதில் வந்து ஷஹீதாகணுன்னே வந்தவங்க பாதி பேர், ஷஹீதாகணும் அப்படின்னு வந்தவங்க பாதி பேர். அந்த பத்ருடைய யுத்தத்திலிருந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்தில் இப்படி ஒரு போரே நடந்ததில்லை. 313 பேர் என்றைக்கு 1000 பேரை வெற்றி வீழ்த்திருக்கிறாங்க. எந்த ஆயுதமும் இல்லாமல் எப்படி மாபெரும் வெற்றி அல்லாஹ் கொடுக்க முடிஞ்சுச்சு? அந்த மக்களுக்கு அல்லாஹ் மேலேருந்து ஒரே நம்பிக்கை மட்டும்தான், மார்க்கம். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு துவா செஞ்சாங்க, இந்த மார்க்கத்தை சொல்கிறதுக்கு இவங்களை விட்டால் யாருமே கிடையாது. இவங்க போயிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் பூமியில் அல்லாஹ்னு உன்னை அழைக்கிறதுக்கே ஒருத்தன் கூட இல்லை, பார்த்து கருணை காட்டுன்னு சொல்லிட்டாங்க. சுஜூதிலே இருந்தாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சுஜூதிலே இருந்தாங்க ரசூலுல்லாஹ், நான் இவங்களை பார்க்கவும் யுத்தத்தை பார்க்கவும், இவங்களை பார்க்கவும், இப்படி தான் என்னுடைய நேரங்கள் ஓடிச்சுங்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அப்போ இப்படி ஒரு சூழலில் தான் நம்மளுக்கு இந்த மார்க்கமே, இந்த இஸ்லாத்தினுடைய முதல் போர், அது இஸ்லாத்தினுடைய முதல் அர்ப்பணிப்பு. அப்போ பத்ருடைய போர் இது நீண்ட வரலாறு. நான் ஜும்ஆவில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த செய்தியை வந்து கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொன்னோம், ஆனால் கொஞ்சம் இதாக சொன்னோம். இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் சுருக்கி சொல்லிக்கலாம். இதுதான் பத்ருடைய யுத்தத்தில் நடந்தது. பத்ருடைய யுத்தத்தில் 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அதில் நபியினுடைய மருமகனும் இருந்தார், அபுலாஸ், நபியோட மருமையன். அன்னைக்கு வந்து முஸ்லீமாக தான் திருமணம் செய்யணுங்கிற சட்டம் ஏற்படலை. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி மயன் தான் அபுலாஸ். அவங்கள தன்னுடைய மகள் ஜைனபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. யுத்தத்தில் 70 பேர் பிணை கைதிகளாக வந்தாங்க. அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிர்பந்த ஒப்பந்த கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை விதிக்கப்பட்டுச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து அவங்க மருமையன் தானே, விடுங்கன்னு சொல்லலை, கப்பம் கட்டினார். 40 திர்ஹமோ என்னமோ கப்பம் கட்டணும். அந்த கப்பத்துக்கு வந்து அவர் ஒரு மாலையை கொண்டு வந்தார், ஒரு மாலை, தங்க மாலை. அந்த தங்க மாலை யாரோடது அப்படின்னா அவர் மனைவியோடது, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடையது. அந்த மாலை யாரோடையது அப்படின்னா அவங்க அம்மா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடையது. அந்த மாலையை கொண்டு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாலையை பார்த்தோன்னே அழுதாங்க. அதே மாதிரி சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவரும் அதில் கைது செய்யப்பட்டார். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் எழுதின ஒரு ஆளாகவும் அவர் இருந்தார்.
அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அது வந்து அந்த மஷூராவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை அவங்கள கொலை செஞ்சிடலாம், பத்ரில் கைது செய்யப்பட்ட கைதிகளை கொலை செஞ்சிடலாங்கிறது ஒரு திட்டமாக இருந்துச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யாரையும் கொலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மஷூராவுக்கு வந்தாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுறாங்க, அந்த சுஹைல் இப்னு அம்ரை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, அவர் வந்து ரொம்ப பேசிட்டார், அவருக்கு வந்து நான் ஒரு சிறிய தண்டனை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை வேண்டாம் அவரை விட்டுருங்க, பிற்காலத்தில் நீங்களே பொறாமப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருப்பார், மார்க்கத்தை பின்பற்றி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் அந்த பத்ருக்கு அப்புறம் தான் அவர் முஸ்லீம் ஆனார். முஸ்லீம் ஆனதுக்கு பின்னாடி அவர் எல்லா யுத்தத்துலேயுமே முன்னாடி தான் நின்றார், எல்லா யுத்த காலத்துலேயுமே முன்னாடி நின்றார். சுஹைல் இப்னு அம்ர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு அப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக ஆகும்போது நிறைய மக்கள் மார்க்கத்தை விட்டு வெளியே போனாங்க. ஹவாரிஜிகள்னு ஒரு கூட்டம் அப்போ தான் பிரிஞ்சு. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய மக்களை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா இந்த சுஹைல் இப்னு அம்ர் தான். அவர் வந்து அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா இந்த உலகத்தில் முஸ்லீம்கள் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கிட்டது நம்ம தான், ஆனால் நம்மளே மார்க்கத்தை விட்டு வெளியே போய் காஃபியர்களுங்கிற முதல் பட்டத்தை நம்ம வாங்கிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த சொல்லி மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சார். இதை உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டு அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னப்போ நான் வந்து எதுவுமே நினைக்கல, இன்றைக்கி நான் பொறாமப்படுறேன், உங்களுடைய மார்க்கப்பற்ற பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய செய்திகள் அதில் வந்து பத்ருடைய யுத்தத்தில் இருக்குது. அதே மாதிரி பத்ரில் கலந்துக்கிட்ட சஹாபாக்களுக்கு நிறைய கண்ணியமும் கொடுக்கப்படுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹலீஃபாவாக இருக்கும்போது பத்ரில் கலந்துக்கிட்ட சஹாபாக்கள் 10 பேர் இருந்தால் கூட 10 பேர் இருந்தால் கூட அதில் ஒரு ஆள் இமாமத் பண்ணுறாரு அப்படின்னா அது பத்ரில் கலந்துக்கிட்டது தான் அது பாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான போர் நடக்குது அப்படின்னா அதுக்கு படை தளபதியாக பத்ரில் கலந்துக்கிட்டவங்க தான் அனுப்புவாங்க. கண்ணை மூடிட்டு பத்ரில் கலந்துக்கிட்டவங்க யாராவது இருக்கீங்களான்னு கேட்டு அனுப்பிவிடுவாங்களாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்ட மக்கள் தான் பத்ரில் கலந்துக்கிட்ட அந்த சஹாபாக்கள். அது ஒரு நீண்ட வரலாறு, பெரிய தியாகம். அது இன்றைக்கி பத்ர் போர் நடந்துச்சு, இத்தனை பேரை வந்து 313 பேர் இருந்தாங்க, இத்தனை பேர் 1000 பேர் காஃபியர்களை கொலை செஞ்சாங்க, அது இல்லை விஷயம். அந்த 313 பேருடைய மனநிலை என்ன, யாரை நம்பி அவங்க இருந்தாங்க? அல்லாஹ் மட்டும்தான் நம்பியிருந்தாங்க, அல்லாஹ் மட்டும்தான் நம்பியிருந்தாங்க. சரியான சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, எதுவுமே இல்லை, பலகீனம். அல்லாஹ் சொல்கிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரி வஅன்தும் அதில்லா. அவங்க பலகீனமான மக்களாக இருந்தாங்களே பத்ருடைய யுத்தத்தில், நான் அவங்களுக்கு என்ன செஞ்சேன், உதவி செஞ்சேனா இல்லையா? ஃபத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் தஷ்குரூன். அவங்க எனக்கு நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அந்த மாதிரி தியாகங்கள் வந்து சஹாபாக்களுக்கு ஈடு என்ன செய்ய முடியாது. அந்த தியாகங்களில் 1% கூட நம்ம இப்போ செய்கிறதில்ல. யோசிச்சு பாருங்கள், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியுதா? வேலையே செய்ய முடியல நம்மளால். ஆனால் அல்லாஹ்க்காக யுத்தம் செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்தாங்க, துச்சமாக நினச்சாங்க சஹாபாக்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இது வந்து நீண்ட வரலாறு, நம்ம சுருக்கமாக சொல்லிட்டோம். நிறைய செய்திகள் இதில் உள்ளடங்கியிருக்கு. இந்த மொத்த விஷயத்தினுடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மொத்த சம்பவத்துடைய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ்வுக்காக செஞ்சாங்க. தாங்கிட்ட என்ன இருக்கோ அதை அல்லாஹ்வுக்கு கொடுத்தான். என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குது, கொடுத்தான். ரசூலுல்லாஹ் என்கிட்ட உயிர் மட்டும்தான் இருக்குன்றார், கொடுத்தான். என்னால் இந்த மார்க்கத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். சஹாபாக்களை என்றைக்குமே நினைவில் வச்சுக்கிறோம். நாம் ஒரு தியாகம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கிறதெல்லாம் தியாகம்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம செய்யலாம் தியாகமாக பாய்? ஒரு ஆள் சொல்ல முடியுமா, நான் தியாகம் பண்ணுறேன், அல்லாஹ்வுக்காக தியாகம் பண்ணுறேன்? எதை தியாகம் பண்ணுறோம்? அல்லாஹ் தடுத்ததை விட்டு நம்ம தடுத்துக்கிறதுக்கு பேர் நம்ம தியாகம் நடத்திக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தன்னை சஹாபாக்கள் தடுத்துக்கிட்டாங்க. என்றைக்குமே அதை பற்றி யோசித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்கிட்ட இன்னொரு மதிப்பையும் பெற்றுக்கிட்டாங்க. என்னென்னா, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன்னு அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டான். ஆனால் அந்த சஹாபாக்களுடைய நிலை என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அஷரத்துல் முபஷ்ஷரா, நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேரில் ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆனால் முனாஃபிக்கீன்களுடைய இதை வந்து ஏடை வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சஹாபிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் முனாஃபிக்கீன்கள், இவங்கெல்லாம் நயவஞ்சகர்கள், இவங்கெல்லாம் மார்க்கத்துக்கு முற்றிலும் எதிர்ப்பானவங்க, இவங்கெல்லாம் நடிக்கிறவங்க அப்படின்ற ஒரு பட்டியல் கொடுத்தப்ப அந்த சஹாபி தேடி கண்டுபிடிச்சி போய் அவர்கிட்ட போய் இந்த பட்டியலில் ஏன் பேர் இருக்கான்னு கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பட்டியலில் ஏன் பேர் இருக்கான்னு கேட்டார். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு வணக்கம் செஞ்சுட்டோன்னா நம்மளை விட பெரிய இபாதத் சாலி எவனுமே இல்லடான்ற மனநிலைக்கு நம்ம வந்துடும். இன்னி இருக்கா இல்லையா பாய்? 5 வக்து அவர் தொழுதுட்டாருண்டா அவருடைய மனநிலை என்ன? இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுக்காக அப்படிம்பார். ஆனால் அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யலை, நம்ம கடமை தான் நம்ம செய்யணும். அல்லாஹ்வுக்காக செய்கிறதுனா என்ன தெரியுமா? நம்மளுடைய மரணம் மூமினான மரணமாக இருக்கணும். சஹாபாக்கள் அதை எதிர்பார்த்தாங்க. முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக மரணிக்கணும்.
நபிசா சொன்னாங்கல்ல, காலையில் முஸ்லீமாக இருப்பார், மாலையில் காஃபிராக இருப்பார். காஃபிராகிற மாதிரியான காரியங்கள் அவர் ஈடுபட்டுருவார். இந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ரொம்ப குறுகிய காலம்தான் போர் நடக்குது, நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு, எப்போ மௌத்தா போகனே தெரியாது, நிறைய இழப்புகள் ஏற்படுது. காசாவில் போர் நடந்தப்போலாம் யாரும் போரை பற்றி பேசலை. இன்றைக்கி அங்கே போர் நடக்குது அப்படிங்கோடனே அந்த பொருளை பற்றி, அந்த போரை பற்றி பேசுகிறோம். 85 குழந்தைகள் இறந்து போனதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இங்கே 85,000க்கு மேலே குழந்தைகள் இறந்து போனாங்க, அதை பற்றி யாருமே பேசலை. அப்போ இதுதான் உலகத்தினுடைய நியதி. உலக மக்கள் அப்படி தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்காக நமக்கு இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போகக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ், அருமையான ஒரு உரை. சுருக்கமாக இந்த பத்ர் போரை குறித்து நிறையா விஷயங்கள் சொல்லப்படலைனாலும் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ரத் சொல்லிட்டாரு. இன்ஷா அல்லாஹ் கஃபரா தாஹா ஓதுவார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தில் அம்மா யசிஃபூன் அஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.